முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளைகளே, நான் சொல்கிறத இப்போ சாதாரணமாக நினைக்காம முழுசாக கவனித்து கேளு. நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று இரவுக்குள்ளாக நிச்சயமாக நடந்தே தீரும். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த உன்னுடைய ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் போக்கி உனக்கான வெற்றியையும் மனநிறைவையும் நிம்மதியையும் கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி பேச வந்திருக்கேன். ரொம்ப நாளாக திருச்செந்தூருக்கு வரணும் நீ ஆசைப்படுற. குடும்பத்தோட போகலாமா வேணாமா தனியாக போகலாமான்னு குழம்பிக்கிட்டே இருக்க. சீக்கிரம் உன் வேலைகளையெல்லாம் மன நிம்மதியோடு முடிச்சுட்டு உன் குடும்பத்தோட நிம்மதியாக என்னை தரிசிக்கும்படி நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். இப்போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என் செல்வமே. உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் வரும் தைப்பூசத்திற்குள்ளாகவே முடிவுக்கு வரும். இப்போது நீ என்னெல்லாம் யோசிக்கிறியோ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே ஏன் பொறுப்பில் விட்டுடு. உனக்கு எந்த குழப்பமுமே வேண்டாம் என் செல்வமே. சில பேர் பாடம் படிக்கிற வயசில் படிக்க வேண்டிய காலத்தில் கல்வியை கண்டுக்காம தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் கடைசி நிலைமைக்கு போயிடுறீங்க. அப்புறம் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலையில் கவனம் செலுத்தாமல் வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறணுன்ற லட்சியமே இல்லாமல் ஏதோ வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் வேலைக்கு போனோன்னு அந்தந்த வயசில் அந்தந்த வேலைகளில் செய்ய வேண்டிய கவனத்தை ஏன் கவனச்சிதறலோடு விடுறீங்கன்னு எனக்கு புரியலை. நான் எப்போவுமே உங்களுக்கான நல்லது சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும். அந்தந்த வயசில் நீ என்னென்ன செய்யணும்னு இந்த முருகன் உனக்காக எழுதி வச்சிருக்கும் போது நீ ஏன் அதை தாண்டி வேறு விஷயங்களையெல்லாம் யோசிக்கிறாய் என் செல்வமே? உன் மனசில் எதுக்காக இவ்வளவு குழப்பம், எதுக்காக இவ்வளவு பயம், நீ ஏன் மனசுக்குள்ளேயே நடுங்குறன்றது எனக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனால் இது அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதன்னு தான் சொல்கிறேன். உண்மையிலேயே உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் கூடிய சீக்கிரம் திடீரென்று நடக்கத்தான் போகுது. நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உன்னால் நம்ப முடியாத அளவுக்கு நிகழதான் போகுது. இதனால் வரைக்கும் பல முறை பல பேர்கிட்ட நீ ஏமாந்து போயிருக்க. எத்தனையோ விஷயங்களில் தோல்வி பெற்றிருக்க. நீ நினச்சது நடக்காமல் பல சமயங்களில் கஷ்டப்பட்டிருக்க, கவலைப்பட்டிருக்க. ஆனால் இப்போது இது எதையுமே நினச்சி நீ பயப்பட தேவையில்லை. இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். நன்மைகளை நீ பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உனக்காக தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். எதிர்மறை எண்ணமோ அச்சமோ இன்றி வரும் நன்மைகள் அனைத்தையும் ஏற்றுக்கோ. இப்போது நீ உயர்வடைவதற்கான காலம் வந்துருச்சு. நீ என்கிட்ட கேட்ட முக்கியமான வரத்தை உனக்கு அருளி ஆசீர்வதிக்க போகிறேன். நீ மகிழ்ச்சியாக முயற்சி செஞ்சினா எல்லா காரியங்களிலும் நீ வெற்றிகளை பெறுவாய், நன்மைகளை அடைவாய். அது மட்டுமல்ல, இப்போது உன் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சமும் வந்து சேரப்போகுது. நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு அதுக்கு நான் ஒரு முடிவும் எடுத்துட்டேன். நீ இப்போதைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் போட்டி போட்டுக்கிட்டு உன்னை திண்டாட வைக்குது. இப்படி உன்னை திணற வைக்கிற இந்த விஷயங்களை சரி செய்கிறதுக்கு லக்ஷ்மியின் அருளும் வேண்டும் என்றுதான் உனக்கான பண தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு உன் மன கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லது செய்வதற்காகவே உன்னை தேடி வந்தேன். மறுபடியும் புதுசாக நீ திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்து. ஏற்கனவே நிறைய விஷயங்களை இப்படி தான் யோசிச்சு கிடப்பில் போட்டு வச்சுருக்க. முதல்ல ஏற்கனவே யோசித்த விஷயங்களையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சரி செஞ்சு அதை செயல்படுத்த முடியுமான்னு பாரு. இன்னும் எத்தனை திட்டங்களை நீ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க போகிற? முதல்ல ஏற்கனவே வச்ச விஷயங்களையெல்லாம் செயல்படுத்தி அதில் உன் திறமையை காட்டி வெற்றி பெற முயற்சி செய். உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையின் வடிவமைப்பாளர்கள். நீ எப்போதுமே எண்ணங்களை உயர்வாகவும் சிறப்பாகவும் சரியாகவும் அமைச்சுக்கிட்டாலே எல்லாமே நல்லதாக நடந்துவிடும் என் செல்வமே. தீய விஷயங்களையே நினச்சினா அதுதான் உனக்கு நிழல் போல உன் பின்னாலேயே வந்து கெட்டதாகவே நடத்திக்கிட்டு இருக்கும். அதனால தான் முதல்ல உன் மனசில் வரக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையையும் எதிர்காலத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல விதமாக யோசின்னு சொல்கிறேன். நீ யோசிக்கிற விஷயங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைக்க போகுது. இத்தனை நாளாய் காத்திருந்த உனக்காகவே இப்போது மகிழ்ச்சியான காலம் வரப்போகுது.
உன்கிட்ட வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும். தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கதானே இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். எல்லாருமே இப்போ உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சொல்றத கேட்டு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உனக்கு எதிராக இனிமே யாருமே எதுவுமே செய்ய முடியாது. என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே. காலையில நீ முதல்ல எந்திரிச்சவனே உன் மனசுல என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருதோ அதுதான் அன்னைக்கு முழுவதுமே நடக்கும். அதனாலதான் காலையில் எழுகும்போதே நேர்மறையாக நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே எழுந்துருன்னு சொல்றேன். ஒவ்வொரு நாளும் நீ நல்லதையே நினைக்க ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களையே தொடர்ந்து நடத்தி கொடுக்க எனக்கும் சுலபமாக இருக்கும். இன்றைய நாள் உனக்கு மிக சிறப்பான நாளாக இருந்ததோ இல்லையோ, நாளைய நாள் நிச்சயம் உன் நன்மைக்குரிய நாளாகவே இருக்கும். உன்னுடைய லட்சியங்களையும் உன்னுடைய ஆசைகளையும் நீ அடைய போற. நம்பிக்கையோட நாளைய நாளை நீ தொடரு. நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு உண்டான நாளாக நாளைய நாள் இருக்கும் என் செல்வமே. நீ நினைச்சது நடக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே இன்று இரவோடு இரவாகவே நான் செஞ்சு முடிச்சிடுறேன். உன் லட்சியத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் இனி என்னுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்க போகுது. நீயும் உன்னுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளை இப்போதே செஞ்சுவிடு. உன்னுடைய மனமாற்றம்ங்கிறது எந்த விஷயத்திலும் போய் விழுந்துடக்கூடாது. எதை செய்யணுமோ எதை நடத்தணுமோ அதில் மட்டுமே முழு கவனமாக இருந்துவிடு. அதே நேரத்தில் உன் உடம்பு ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பணிகளையும் சிறப்பாகவும் சரியாகவும் சரியான நேரத்திலும் உன்னால் செஞ்சு முடிக்க முடியும் என் செல்வமே. அதிக மதிப்புள்ள நோட்டுகளை எப்போவுமே அதிகமாக புழங்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப மதிப்புள்ள பெரிய நோட்டெல்லாம் எப்போவாவது தான் வெளியவே வரும். ஆனால் குறைந்த மதிப்புள்ள சில்லறை காசுகள் தானே எப்போதுமே சத்தம் போட்டுக்கிட்டு வெளியே உலாவிக்கிட்டுமே இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். வாழ்க்கையில் எப்போதுமே நல்ல மனிதர்கள், நிறைவான மனிதர்கள், காசு பணம் கொண்ட வசதியான மனிதர்கள் அமைதியாக ஒரு அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக வச்சிருக்கவன், கொஞ்சம் காசு வச்சிருக்கவன், கொஞ்சம் பணம் வச்சிருக்கவன் தான் அரைகுறை பணக்காரர்கள் தான் அதிகமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்கன்றது தான். நீ எப்போதுமே நிறைவாக பெற்று நிலையான வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா அமைதியாக பொறுமையாக இரு. ஏன்னா நீ செல்லா காசு கிடையாது. நீ உயர்வான மதிப்புள்ள நல்ல பிள்ளை. நீ எப்போதுமே அமைதியாக பொறுமையாக இரு. நீ எப்போதும் நினைச்சது எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடக்கணும்னு எப்படி யோசிச்சியோ அதை அப்படியே உனக்காக உன் வாழ்க்கையில நான் நடத்தி தர்றேன். நீ யாரையுமே நல்லவங்க கெட்டவங்க நினைச்சு யோசிக்க வேணாம். அவங்களுடைய குணத்தை வச்சும் அவர்களை மதிக்க வேணாம். ஏன்னா எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது நல்லவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் காலத்தின் கட்டாயத்தின் பேரில் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிதான் உனக்கு துரோகம் செஞ்சவங்களாம் இப்போ நல்லவங்களா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நல்லவங்களா நியாயமா நீதியா நேர்மையா நடந்தவங்கெல்லாம் இப்போது கெட்டவங்களாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே யாரையுமே உறுதியாக இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற அந்த முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் என் செல்வமே. ஒவ்வொருவரும் கால சூழ்நிலையில் மாறக்கூடியவர்கள்ங்கிறத மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கோ. உன் கவலைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் அனைத்தையுமே துரத்தி அடிச்சு உன்னை பரிபூரண நலத்தோட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்கிறது. இப்போது நீ எதை நினைச்சு கவலைப்படுறியோ அதை அழகாக சரி செஞ்சு முறைப்படுத்தி உன் வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கொடுக்க போறேன். இந்த முருகன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே இன்று இரவுக்குள்ளாகவே நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். பகிர்ந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் உன் மனசுல இருக்கு. வெளியே சொல்ல முடியாம கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க அழுகையும் உனக்குள்ள இருக்கு. புன்னகை எப்போதும் வெளியில நீ காட்டிக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுல ஆழத்துல மறைஞ்சிருக்க அந்த வலியையும் வேதனையும் நிரந்தரமாக உன்னிடமிருந்து விலக்கி வைக்க நான் இருக்கிறேன் என் செல்வமே. உன் கஷ்டங்களையும் வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவதற்காக தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரேன். நீ நல்வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா விதத்திலும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும். இதுவரைக்கும் நிறைய துன்பங்களை சந்திச்ச உன் வாழ்க்கையில
எங்க விடிவு காலம் இல்லாமலே போயிடுமோன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. இதோ நாளைய நாளை உனக்கான விடியலாக நான் விடிய செய்ய போறேன். நீயே அதிசயப்படத்தக்க வகையில உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தரப்போறேன். உன் எண்ணப்படியே நீ வெற்றியின் இலக்கை எட்டி பிடிக்க போற. இனி எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போல சிறப்பாகவே நடக்க போகுது. பொன்னான நாள் உனக்கான நாளாக நாளைய நாளாக விடியத்தான் போகுது. நாளை முதல் இனி ஒவ்வொரு நாளும் நீ இன்பமாக இருப்பாய். நான் இருக்கும்போது உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் என் செல்வமே.